இந்த மாட்டு வந்து 3 மாதம் சினையாக இருக்கு. இந்த மாட்டுக்கு அப்படி கீழே மடிக்குவாங்க. மடிக்காமல் பார்த்தீங்கன்னா இப்படி மருவு நிறையா இருக்கு. தெரியுதுங்களா? ஓகே சார். அந்த மூலிகை எடுத்துட்டாங்க. அதான் வந்து காம்புல வரக்கூடிய மருவு எல்லாமே இது. நோய்க்கு வந்து நம்ம எங்கே வைத்தியம் பண்ண போகிறோன்னா நம்ம பாரம்பரிய மூலிகை சிகிச்சை மூலமாக எளிமையாக முறையில் வைத்தியம் பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது வேப்பங்குழுந்து. அதுக்கு அடுத்தபடியாக குப்பைமேனி தலை. அதுக்கு அடுத்தபடியாக அம்மாங் பச்சரிசின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை. இது வந்து கிள்ளிங்கிங்களா வெள்ளை கலரில் பால் வருவதில்லை. இது அம்மாங் பச்சரிசி கீரைன்னு சொல்லக்கூடியது. கூட வந்து மஞ்சத்தூள் மூடித்தல். இது 4 கலவையும் சேர்ந்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி அந்த மருவு மேலே காம்பு மேலே பால் கறந்ததுக்கு பின்னாடி எல்லாம் மடி மேலே நல்லா பூசி உடம்புங்க தூக்கி கட்டிடுங்க மங்கு படாமல். இதை போல் தொடர்ந்து ஒரு 15-20 நாளைக்கு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மாட்டுக்கு அந்த கொப்பளம் அந்த அம்மை நீங்கள் அந்த மருவெல்லாம் கீழே காஞ்சி உளுந்து போயிடும். நமக்கு இது இப்போ ஊசி மருந்து தேவையில்லை, எந்த ஆயின்மெண்ட்டுமே தேவையில்லை. எளிமையான செலவில்லாத வைத்தியம் அது. நம்ம நாட்டு மூலிகை வைத்தியம் அது. இதை நீங்கள் பாரம்பரியமாக கடைபிடிச்சிக்குவாங்க. எந்த மருவு எந்த கொப்பளம் மடியில் எந்த புங்கா இருந்தாலுமே முக்கியமாக அந்த மருவுக்கு இந்த மூலிகை வந்து நல்லா வேலை செய்யும்.